ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிடம் சார்ந்த தலைப்பு, ராகுவுடன் செவ்வாய் இணைந்தால் எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் என்பதை பற்றி ஒரு பார்வை. இதற்கு முன்னாடி ராகுவுடன் சூரியன் இணைந்தால் எந்த பலன்களை தரும், ராகுவுடன் சந்திரன் இணைந்தால் எந்த மாதிரியான பலன்கள் தரும் என்பதை பற்றி பார்த்து வந்தோம். தற்பொழுது ராகுவுடன் செவ்வாய் பகவான் இணையும் பொழுது ஜாதகருக்கு எந்த மாதிரியான நன்மைகளும் எந்த மாதிரியான தீமைகளும் வரும் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோ பதிவினை ஷேர் பண்ணுங்கள். இது போன்று செய்வதன் மூலமாக என்னுடைய வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும். ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும். நன்றி. இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நான் அடிக்கடி சொல்கிறது, ராகு செவ்வாய் இணைவு என்பது இரண்டுமே பார்த்திங்கன்னா இயற்கையில் ஒரு அசுப கிரகங்கள் என்று பெயர் வாங்கிடுச்சு. ராகு கேதுக்கள் பாம்புகள் பாவகிரகங்கள், சனி செவ்வாய் பாவகிரகங்கள். இப்போ நம்முடைய தலைப்பு என்ன, ராகுவுடன் செவ்வாய் இணைந்தால் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும். இப்போ இரண்டு கிரகங்களினுடைய காரகத்துவமும் கலந்து இந்த இரண்டு கிரகங்களும் எந்த வீட்டில் இருக்குதோ அதை பொறுத்து பலன்கள் மாறும். இப்போ செவ்வாய் அப்படின்னாலே நமக்கு தெரியும், பதற்றம், துணிச்சல், கோபம், பொறுமையின்மை, நிதானம் இல்லாமல் இருக்கிறது. சரிங்களா? ஒரு துடிப்பு, எது எடுத்தாலும் நான் முன்னாடி நெஞ்சு நிமித்திட்டு முன்னாடி போவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி. அப்போ அந்த செவ்வாய்க்கு உண்டான சகோதரத்துவம், அப்போ செவ்வாய்க்கு உண்டான அந்த காரகத்துவங்கள் கண்டிப்பாக இருக்கும். ராகுன்னா என்ன அர்த்தம் நமக்கு தெரியும், இரண்டாம் தரமான பிஸ்னஸ், சீட்டிங், அடுத்தவர்களை ஏமாத்துறது, எப்படியாவது முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறது, பெரிய ஆவல், பேராசை. அப்போது இந்த ராகு ப்ளஸ் இந்த செவ்வாய் ரெண்டுத்தினுடைய இணைவு அந்த ஜாதகருக்கு ரெண்டு கிரகத்தினுடைய குணங்களும் பிரதிபலிக்கும். இதில் என்ன ஒரு பியூட்டினா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, பொதுவாக ராகும் செவ்வாயும் இணைந்தால் எந்த மாதிரியான பலன்கள் என்பதை விட, இந்த ராகும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்குது என்பதை பொறுத்தான் பலன்கள் தீர்மானிக்கப்படுது. நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். செவ்வாய் சில லக்னங்களுக்கு சுபராகவும் சில லக்னங்களுக்கு அசுபராகவும் செயல்படுவார். ஆனால் ராகு அப்படி இல்லை. சுபருடைய வீட்டில் இருந்தால் சுபரை போலவும், அசுப ஆதிபத்தியம் பெற்ற வீட்டில் இருந்தால் அது அசுபராகவும் தன்னை மாற்றிக்கும். அப்போது இந்த ராகு செவ்வாயோட இணைவு ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்குது என்பதை பற்றி பார்க்கணும். லக்ன சுபர்களின் வீடுகளில் இந்த ராகு செவ்வாய் இணைந்தால் அது ஒரு மாதிரியான பலன்களையும், எப்படி இருந்தாலும் ராகுவுடன் செவ்வாய் இணையும் பொழுது செவ்வாயோடைய காரகத்துவம் ராகு அப்படியே உறிஞ்சி எடுத்துரும். இந்த ராகு செவ்வாய் இணைவின் பொழுது அந்த ஜாதகருக்கு என்ன தசாபுத்தி நடப்பில் இருக்குன்னு பாருங்கள். இது மிக மிக முக்கியம். ஒரு ஜாதகத்தில் ராகும் செவ்வாய் இணைந்திருக்குது, ராகு திசையும் வரல, செவ்வாய் திசையும் வரல. அவன் ஜாதகர் பிறக்கும் பொழுது குரு திசையில் பிறந்திருக்கிறார். அப்போ குரு திசை, சனி திசை, புதன், கேது, சுக்கிரன் இப்படி போயிடும் ஒழிய அவருக்கு செவ்வாய் திசையும் வராது, அதனை அடுத்து வருகின்ற ராகு திசையும் வராது. சரிங்களா? அப்போ செவ்வாய் ராகு இணைவனுடைய காம்பினேஷனை பற்றி நம்ம பெருசாகவே சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் அந்த செவ்வாய் சகோதரக்காரகன் ராகுவோடு இணையும் பொழுது சகோதரர்கள் மூலமாக துன்பங்கள் வர வாய்ப்பு இருக்குது வேணும் சொல்லலாம். செவ்வாய் பூமிக்காரகன், அப்போ பூமி நிலபலம் வாங்குறது, கொடுக்கறது, விற்கிறது, இந்த மாதிரி வகைகளில் நிறையா பித்தலாட்டங்கள், நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு அது வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் ஒவ்வொரு புத்தி காலகட்டங்களில். ஆனால் பொதுவாக ராகும் செவ்வாயும் இணைவு என்பதை பற்றி நம்ம வெறுமனையே பேசக்கூடாது. எந்த லக்னத்திற்கு இந்த ராகு செவ்வாய் இணைவு நன்மை, எந்த லக்னத்திற்கு ராகு செவ்வாயோட இணைவு தீமை என்று பார்த்துள்ளோம். உத்தரகாலாமிர்தம் போன்ற நூல்கள் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், 6, 8, 12 போன்ற துர்ஸ்தானங்களில் இந்த ராகு பகவான் இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டு ஆதிபத்தியத்தை எடுத்து துர்பலங்களை செய்வார். 6, 8, 12களில் இந்த ராகு அமர்ந்து
6-8 பாவாதிபதிகளுடன் இணைந்து ராகு திசை நடக்கும் பொழுது கண்டிப்பாக சிக்கல்களை கொடுப்பார். சரிங்களா? பொதுவாக நம்ம ஜாதகத்தில் நமக்கே தெரியும் 6-8-12 என்கின்ற காம்பினேஷன் வரக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே துர்ஸ்தானங்கள். 6ஆம் இடம் நமக்கு தெரியும் சத்துருஸ்தானம். நோய் நொடிகளையும் வம்பு வழக்குகளையும் சிக்கல்களையும் வழக்குகளையும் கொடுக்கின்ற ஒரு ஸ்தானம் 6ஆம் இடம். 6ஆம் இடத்தினுடைய சுப ஆதிபத்தியம் நமக்கு தெரியும், வேலை வாய்ப்புகள், அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். 8ஆம் இடம் என்பது என்னது? 6ஆம் இடத்தினுடைய டபுள். சரிங்களா? வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்துகள், கண்டம், கோர்ட்டு கேஸு பிரச்சனை, சரிங்களா, தவறான செயல்களில் ஈடுபடுறது, திருட்டு, சிறைவாசம், மேலிருந்து கீழே விழுவது, இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு ஆகாத சில தீமையான பலன்களை உள்ளடக்கிய ஒரு பிளேஸ் தான் 8ஆம் இடம். அதே மாதிரி 12ஆம் இடம். அப்போது ராகு 6-8-12 இடங்களில் அமர்ந்து 6-8-12 பாவாதிபதியுடன் இணைந்து மாரகாதிபதியினுடைய ஸ்தானத்திலோ மாரகாதிபதியினுடைய நட்சத்திர சாரத்திலோ அமர்ந்து தசை நிறுத்தும் பொழுது நிச்சயமாக மிகப்பெரிய கண்டங்களை கொடுத்துருவார். சரிங்களா? ஒரு உத்தரகாலமர்தம் புத்தகத்தில் உள்ள ஒரு எடுத்துக்காட்டை இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. ஒரு ஜாதகர் மிதுன லக்னம். மிதுன லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல ராகு, செவ்வாய், சுக்கிரன். சரிங்களா? மிதுன லக்னம், லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல செவ்வாய், ராகு, சுக்கிரன். இப்போ இந்த இடத்துல இந்த ராகும் சுக்கிரனும் இணைவு நன்மையை தருமா இல்லை தீமையை தருமா அப்படின்னு பார்க்கணும். மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் யாரு? கடுமையான ஒரு பகை கிரகம். லக்னாதிபதி புதனை பகைவராக எண்ணுகின்ற ஒரு கிரகம் செவ்வாய். 6ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியம். பொதுவாகவே மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் திசை வராமல் இருந்தால் நல்லது என்று கூட நம்ம சொல்லலாம் பொதுவாக. அப்போ மிதுன லக்னத்துக்கு 6ஆம் பாவாதிபதி செவ்வாயுடன் இந்த ராகு இணைகிறார். சரியா? அப்போ இவங்களுக்கு என்ன தசை வருது? சப்போஸ் ராகு தசை வருதுன்னு வச்சுங்களேன், 18 ஆண்டு காலமும் 6ஆம் பாவாதிபதியான செவ்வாயோடைய தசை நடப்பது போலவே நீங்கள் எடுத்துக்கணும். மிக மிக முக்கியமான விஷயம் தான். இப்போ செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசை வரும் பொழுது இவங்களுக்கு இந்த ராகு செவ்வாய் இணைவில் செவ்வாய் திசை ஒன்றும் பண்ணாது. 6ஆம் பாவாதிபதினு சொன்னாலும் கூட செவ்வாயோடைய கெடுபலன்களை வாங்கி ராகு தன்னுடைய தசையில் கொடுப்பார். அப்போ செவ்வாய் திசை 7 வருடங்கள் மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை வராது. நோய்கள் ஏற்படும். அந்த நோயின் காரணமாக ராகு திசையில் அவர்கள் மரணத்தை தழுவார்கள், லக்னாதிபதி பலமில்லாத நேரத்தில். இப்போ இங்கே பாருங்க, இது எனக்கு வேண்டியப்பட்டவங்களுடைய ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு ஜாதகம். அது நம்மளிடம் வந்த ஒரு கிளைண்ட். இவங்க பாருங்க, ராகு செவ்வாய் இந்த 2 கிரகங்களும் அங்கே ரோகிணி நட்சத்திரம் சாரத்தில் இருக்குது. சரிங்களா? 2 கிரகங்களும் ரோகிணி நட்சத்திர சாரத்தில் இருக்குது. அப்போ ஒரே டிகிரிக்குள்ள ரோகிணியினுடைய 1ஆம் பாதத்தில் இந்த ராகுவும் இருக்குது, செவ்வாயும் இருக்குது. மிக நெருக்கமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ராகுவால் செவ்வாய் கடுமையாக பீடிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ செவ்வாய் தன்னுடைய தசாபதி காலகட்டத்தில் இந்த 6ஆம் இடத்து ஆதிபத்தியத்தை செய்ய முடியாது. மாறாக செவ்வாய் தசை முடிஞ்ச உடனே ராகு தசை வரும் பொழுது ராகு செவ்வாய் போல செயல்படுவார். சரிங்களா? உத்தரகாலாமிர்தம் போன்ற நூல்கள் என்ன சொல்லுது? ராகு 6-8-12 அமர்ந்து 6-8 பாவாதிபதியுடன் இணைந்து தசை நடத்தும் பொழுது நிச்சயமாக பாதிப்பை தரும். இப்போ இங்கே எப்படி இருக்கு பாருங்க, ராகு 6ஆம் பாவாதிபதியோடு இணைந்து இருக்குது. லக்னத்திற்கு 12ஆம் பாவாதிபதி சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்குது. 2 கூடைய மாரகாதிபதியான சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்குது. ராகு திசையில் கண்டிப்பாக இவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் வந்துச்சு. செவ்வாய் திசையினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவர்களுக்கு நோய்வாய்ப்படுறாங்க. ஒரு மிகப்பெரிய பணக்கார வியாதி வருகிறது. மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. ராகு திசையில் சந்திர புத்தியில் இவங்க இறந்து போகிறாங்க. ராகு திசையில் சுயபுத்தி, குரு புத்தி இதெல்லாம் முடிந்து
ராகு திசையினுடைய பிற்பகுதி இருக்கு பாருங்க, ஈற்றுக்காலம், ராகு திசையினுடைய சந்திர புத்தியில் இவங்க இறந்துடுறாங்க. அப்போது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆனால் அந்த ராகு திசை முழுவதும் கடுமையான கெடுபலன்கள் தான், தாங்க முடியாத கஷ்டங்கள், தாங்க முடியாத துயரங்கள். சரிங்களா? நோய்களை கொடுத்தார், அதன் மூலம் மன கஷ்டங்களை கொடுத்தார். சரிங்களா? லக்னாதிபதியும் பெருசாக பலம் இல்லை, லக்னாதிபதி 2ஆம் இடத்துல. சரிங்களா? சூரியன் புதன், ஸோ இந்த அமைப்புகள் இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ராகு செவ்வாய் இணைவு என்ன செய்யும் என்று நம்ம பார்க்கறதை விட, ராகுவுடன் செவ்வாய் இணைந்திருக்கின்றார். இந்த செவ்வாய் அந்த லக்னத்திற்கு யார், சுபரா அசுபரான்னு பார்த்துக்கணும். அப்ப தீய ஆதிபத்தியம் பெற்ற இந்த செவ்வாயுடன் ராகு இணையும் பொழுது ராகுவும் தீய பலன்களை கொடுக்க நேர்வார். சரிங்களா? கண்டிப்பா 6, 8, 12 என்கின்ற கனெக்ஷன் வரவே கூடாது. சரிங்களா? 6ஆம் அதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் அல்லது 8ஆம் பாவாதிபதியுடைய நட்சத்திர சாரத்தில் 12ஆம் பாவாதிபதியுடைய நட்சத்திர சாரத்தில் அமர்ந்து அந்த தசாபதி நடத்தும் பொழுது நிச்சயமாக கெடுபலன்களை கொடுக்கும். சரிங்களா? மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு, இப்போ தனுசு லக்னம், 5இல் செவ்வாய் ராகு, இந்த காம்பினேஷன் பாருங்க. ராகு லக்ன சுபருடைய வீடுகளில் அமர்ந்திருக்கிறாங்க. பொதுவாகவே ராகு கேதுக்கள் கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்து கேந்திர திரிகோணாதிபதியினுடைய இணைவு பெற்று தசை நடத்தும் பொழுது நிச்சயமாக அது ஒரு நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தும். இங்கே பாருங்க, தனுசு லக்னம், 5ஆம் பாவாதிபதி செவ்வாய். செவ்வாய் 5ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்குது. செவ்வாயுடன் ராகு இணையுது. ராகுக்கு மிகவும் பிடித்தமான வீடு. ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் அங்கே ஆட்சி. சரிங்களா? இப்போ இந்த சூழலில் ராகு திசை வருது. செவ்வாய் இணைவு ராகு, ராகு செவ்வாயில் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 8 டிகிரி டு 9 டிகிரிக்குள்ளே இருக்குன்னு வச்சுங்க. 10 டிகிரிக்கு உள்ளே போனாலே, ஒரே நட்சத்திரத்தில் நின்னாலே நம்ம இணைவுன்னு எடுத்துக்கலாம். அப்போ ராகு செவ்வாயுடன் மிக நெருங்கி இருக்குது. அப்போ செவ்வாய் திசையை விட ராகு திசை 18 ஆண்டு காலம் நிச்சயமாக சுப பலன்களை கொடுக்கும். 5ஆம் பாவாதிபதி போல செயல்படும். 5ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தை செய்யும். அப்போ பூர்வீகத்தில் நல்ல முன்னேற்றம், பூர்வீக சார்ந்த சொத்து சேர்க்கைகள் வாங்குவாங்க, நல்ல பிள்ளைகளால் முன்னேற்றம். சரிங்களா? சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதிர்ஷ்டம், வருமானம், தன்னுடைய எண்ணங்கள் ஈடேறும். சரிங்களா? தன்னுடைய எண்ணங்கள், தன்னுடைய மனசுல என்ன நினைச்சிருக்கிறாரோ அதை செயல்படுத்துவார். சரிங்களா? 5ஆம் இடத்தினுடைய சுப பலன்களை ராகு பிரம்மாண்டமாக செய்வார். சரிங்களா? அப்போ இந்த ராகு செவ்வாய் இணைவுல ராகுவும் செவ்வாயும் லக்னத்துக்கு யாருன்னு பாருங்க. பொதுவாக ராகு பொறுத்தவரையிலும் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டினுடைய ஆதிபத்தியம். ஆனால் செவ்வாயை பொறுத்தவரையிலும் சில லக்னங்களுக்கு செவ்வாய் சுபர், சில லக்னங்களுக்கு செவ்வாய் அசுபர். ஆக சுப ஆதிபத்தியம் பெற்ற லக்னங்களுக்கு ராகுவுடன் செவ்வாய் இணைவது கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுக்கும். அசுப ஆதிபத்தியம் பெற்ற லக்னங்களுக்கு செவ்வாய் ராகுடைய இணைவு கண்டிப்பாக கெடுபலன்களை கொடுக்கும். எப்பொழுதுமே ராகு செவ்வாய் இந்த 2 இணைவில் என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்க. சில நேரங்களில் ராகு செவ்வாய் ஒரே வீட்டில் இருக்கும், ஆனால் டிகிரிஸ் பார்த்தீங்கன்னா 21 டிகிரிக்கு அந்த பக்கம் இருக்கும். ராகுக்கும் செவ்வாய்க்கு இடையே 21 டிகிரிக்கு அந்த பக்கம் இருக்கும் பொழுது ராகு சுயமாக செயல்படும் மொழிய செவ்வாயோட இணையில செவ்வாயோடைய காரகத்துவங்களை ராகுவால் எடுக்க முடியாது என்றதை நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ கன்னி லக்னம், அதே செவ்வாய் ராகு இணைவு மேஷத்தில் இருக்கு. இப்போ பாருங்க, முன்னாடி என்ன சொன்னேன், தனுசு லக்னத்திற்கு செவ்வாய் ராகு இணைவு நன்மையை பயக்கும் சொன்னேன். இப்போ பாருங்க, கன்னி லக்னம், கன்னி லக்னத்திற்கு அட்டமாதிபதியான செவ்வாய் ராகுடன் இணையும் பொழுது செவ்வாய் திசையும் கடுமையான கெடுபலன்களை கொடுக்கும். ராகு மகாதசை 18 வருஷமும் கடுமையான கெடுபலன்களை கொடுக்கும். அப்போ 18 25 வருஷம் இவங்களுக்கு சப்போஸ் ஒரு 20 வயசில் ஆரம்பிக்குது இந்த செவ்வாய் திசைன்னு சொன்னால் லக்னாதிபதி பலமில்லாத நிலையில் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிற்கு வாய்விட்டு அழுவாத குறையாக சிக்கல்களை ஏற்படுத்தும். பூர்வீக திட்டு முதல்ல வெளில அனுப்பிடும். வம்பு வழக்கு சிக்கல் அசிங்கம் எல்லாத்தையும் கொடுத்துரும்.
சகோதர பிரச்சனை, நிலபல வகைகளில் பிரச்சனை, கண்டங்கள், விபத்துகள், கஷ்டங்கள், அடுத்தவர்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறது, கெட்ட பேர், அவமானம், தற்கொலை எண்ணங்கள் போட்டு பின்னி எடுத்துரும். சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நிறையா. சரிங்களா? லக்னாதிபதி பலம் இல்லைன்னு சொன்னால் செவ்வாய் திசையில் ராகு புத்தி, ராகு திசை செவ்வாய் புத்தி நிச்சயமாக அவருக்கு மரணத்தை கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? நான் முதலே சொன்னேன், நான் ராகு செவ்வாய் இணைவு பொதுவாக ராகு 6, 8, 12ஆம் இடத்தில் அமர்ந்து 6, 8, 12ஆம் பாவாதிபதியினுடைய இணைவில் இருக்கும் பொழுது, சப்போஸ் அவங்க மாரகாதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் அமர்ந்தால் நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் லக்னாதிபதி பலமில்லாத பொழுது மரணத்தை தழுவுவார்கள். அப்போ இந்த செவ்வாய் ராகு இணைவு இங்கே இருந்தாலும் தப்பு தான். சப்போஸ் செவ்வாய் ராகு இணைவு இங்கே இருக்குன்னு வச்சுங்க, இதுவும் தப்பு தான். சரிங்களா? என்னைக்குமே அட்டமாதிபதி கேந்திர திரிகோணங்களில் அமரும் பொழுது அவங்க பலமாயிடுவாங்க. சரிங்களா? 8 கிரகம் 1, 5, 9 அல்லது 1, 4, 7, 10 என்கின்ற கேந்திர திரிகோணங்களில் அமரும் பொழுது அந்த அட்டமாதிபதி ஸ்ட்ராங் ஆகிடுவார். கன்னிலக்கணத்திற்கு இந்த இடம் மாரகஸ்தானம், பாதகஸ்தானம். அப்போ செவ்வாய் ராகு இணைவு 7ஆம் இடமான கேந்திரத்தில் பாதகஸ்தானத்தில் அமர்ந்து இந்த இடத்துல செவ்வாய் திசை வந்தாலும் தப்பு, ராகு திசை வந்தாலும் தப்பு. 8ஆம் இடத்தினுடைய தீய ஆதிபத்தியத்தை 7ஆம் இடத்தின் வழியாக செய்வார். நண்பர்கள் மூலமாகவும், உறவுகள் மூலமாகவும், மனைவி மூலமாகவும் வம்பு, வழக்கு, சிக்கல், அடிதடி, கோர்ட்டு கேஸு, அவமானம், பிரிவினை, பிரச்சனை எல்லாத்தையும் கொடுத்துருவார். சரிங்களா? ஸோ அதனால் ராகு செவ்வாய் இணைவு எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கும், எந்த மாதிரியான தீமைகளை கொடுக்கும் என்பதை நாம் எப்படி பார்க்கணும்? ஒரு லக்னத்திற்கு சுபருடைய வீடுகளில் இந்த ராகு செவ்வாயுடைய இணைவு இருந்தால் சுபபலன்களையும், 6, 8, 12ஆம் பாவ அதிபதிகளோடு இந்த ராகு செவ்வாய் இணைவு இருந்து அவர்கள் 6, 8, 12ஆம் பாவாதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் அமர்ந்தால் கடுமையான கெடுபலன்களை கொடுத்து விடுவார்கள் என்பதே இதனுடைய இறுதியான ஒரு நிலை. மற்றும் ஒரு வீடியோ பதிவில் மற்றும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.